தைத்திரிய உபனிஷத் 57வது வகுப்பு. பிரம்மானந்தவல்லி 8வது அணுவாக்கம். பீஷா அஸ்மாத் வாதபவதே பீஷா தேதி சூர்யः பீஷா அஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி ஷைஷானந்தஸ்ய மீமாம்சா பவதி யுவா ஸ்யாத் சாது யுவாத்யாயகः ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டः தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ச ஏகோ மானுஷ ஆனந்தः. இந்த பிரம்மனிடமிருந்து உண்டான பயத்தினால்தான் காற்று வீசுகிறது, பயத்தினால் சூரியன் தோன்றுகிறது, இந்த பிரம்மனிடமிருந்து உண்டான பயத்தினால் அக்னி எரிகின்றது, இந்திரன் தன் செயல்களை செய்கின்றார். அடுத்து 5வதாக யமதேவரும் கூட தன்னுடைய செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரே ஒருத்தரை பார்த்து பயந்துக்கிறார், நாம் அவரை பார்த்து பயந்துக்கிட்டோம். ஆக இவ்விதம் ரிக்மந்திரம் முடிவடைகின்றது. இந்த அளவில் நாமும் சென்ற வகுப்புகளில் கருத்துக்களை எல்லாம் உபனிஷத் கருத்துக்களை எல்லாம் பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். அடுத்தபடியாக கீழ்கண்ட பகுதி ஆனந்தத்தை பற்றி விசாரமாகும். இந்த ஆனந்தத்தை பற்றி விசாரத்தை தான் நாம் ஆரம்பித்தோம். உலக பொருள்களை நாம் பெற்று அனுபவித்து பெறுவது ஒரு வகையான ஆனந்தம், அது விஷயானந்தம். அடுத்து அந்த பொருள்கள் வேண்டாம் என்று அதை நீக்குவதனால் வைராகியத்தினால் வருகின்ற ஆனந்தம் அதைவிட அதிகமான ஆனந்தம் என்று சாஸ்திரமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. வைராகியம் அதிகரிக்க அதிகரிக்க உலகத்தில் இருக்கின்ற சுகம் கூட அதிகரிக்கும் சொல்றார். ஆசை விடவிட ஆனந்தமாமே. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. யாதனில் நீங்கியான் நோதல் அதனில் அதனில் இள. எதையெல்லாம் விடுகின்றோமோ அந்த விட்ட பொருள்களிலிருந்து வரக்கூடிய துயரம் நமக்கு இல்லை என்பது அங்கே அர்த்தம். ஆக வைராகியமானது அதிகரிக்க அதிகரிக்க உலகத்தினுடைய சுகமும் நமக்கு அதிகரிக்கும் சொல்றார். அல்லது பிரதிபிம்ப ஆனந்தமானது அதிகரிக்கும். ஒருவன் தியாகம் செய்ய செய்ய சுகம் அதிகமாகும் சொல்றார். ஒருவன் தியாகம் செய்ய செய்ய சுகம் அதிகமாகும். இனி அடுத்த விசாரம், ஒருவனுக்கு குறைவான சுகம் இந்த சம்சார உலகத்தில் இருக்கின்றது, வைராகியத்தினால்தான் அதிக சுகம் என்கின்றது சாஸ்திரம். ஆனால் இந்த வைராகியத்தினால் வருகின்ற சுகமும் கூட இந்த சம்சார உலகத்திற்கு உட்பட்ட சுகம்தான். ஆக வைராகியம் அதற்கு தேவை என்றால் இது அடுத்த கேள்வி. குறைவான அதிகமான ஆனந்தத்தை அனுபவிப்பது சம்சார உலகம். இந்த சம்சார உலகம்னா பொருள்களை அடைந்து அதில் வருகின்ற ஆனந்தம், அது விடுவதனால் வருகின்ற ஆனந்தம் எல்லாமே சம்சார உலகத்தில் இந்த உலகத்தில் இருந்து பெறுகின்ற ஆனந்தத்தின் அளவு தான் சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு கேள்வி வருகின்றது, அப்போ வைராகியம் எதற்கு? வைராகியம் வருவதற்கு முன் ஒரு பொருளை அடைவதனால் நாம் சுகத்தை அனுபவிக்கின்றோம், சுகம் வருகின்றது. அப்போது வைராகியத்தினால் சுகம் வருகிறது என்றால் வைராகியம் அதற்கு தேவையில்லையே. பொருளை அடைந்தே நாம் சுகங்களை அனுபவிக்கலாம் என்றால் ஆம், வைராகியம் அதிக சுகத்திற்கு காரணம். பொருள்களை அதிக சுகத்திற்கு காரணம் பொருள்களை அடைவதனால் அதிக சுகம் வருகின்றதே சொல்லி சொன்னால் சாஸ்திரம் சொல்லுகின்றது அப்படி இல்லை என்று இங்கு சொல்லி நிரூபிக்கின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால் எல்லோருமே சுகத்தை மீண்டும் மீண்டும் அதிகரித்து அதிகரித்து அனுபவிக்கத்தான் விரும்புகின்றோமே தவிர அனுபவித்த சுகம் போதும் என்று நாம் நினைப்பதில்லை. யாரும் சுகம் போதும் என்று நினைக்க மாட்டார்கள், மேலும் மேலும் அதிக அதிக சுகத்தை விரும்புவார்கள். அதே போல் வைராகியம் அதற்கு என்றால் வைராகியம் முழுமையாக அல்லது வைராகியம் நமக்கு முழுவதுமாக சித்தித்தது என்றால் பிரம்மானந்தம் அல்லது ஆத்மானந்த அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள தகுதி ஏற்படுகின்றது. ஆத்மாவை அறிந்து கொள்ள தகுதியானது வைராகியத்தினால் நமக்கு ஏற்படுகின்றது. ஆக வைராகியத்திற்கு 2 பிரயோஜனம். ஒன்று அமுக்கிய பலன், 2வது முக்கிய பலன். ஆக வைராகியம் அதிகரிக்க அதிகரிக்க பெரிய சுகத்தை அடைகின்றான்.
சிறு வயதில் தேவையில்லாத விஷயங்களை விட்டு அந்த பொருள்களுக்கு அடிமையாகாமல் படிப்பிலேயே கவனம் செலுத்தினால், முயற்சி செய்து நன்கு படித்து நல்ல மார்க் வாங்கினா இல்லை திறமை பெற்றிருந்தால் பிறகு அவன் வேலையை தேடி அடைகின்ற சுகம் அதிகமாக இருக்கும். நல்லா படித்தவன் நல்ல வேலை கிடைக்கிறது இல்லையா? அப்படி சுகத்தை விட்டு படிப்பது சொல்லுவாங்க சுவான நித்ரா. ஆமாம், நாய் தூங்கிட்டு இருக்கா போல இருக்கும், ஆனால் சட்டுன்னு முடிச்சுக்கும். ஆமாம், அந்த கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க சாதாரண கிராமங்களில். அதுபோல் தூக்கம் குறைவு, படிப்பு தான் அதிகம். படிப்புக்கு அதிக கவனம் கொடுக்க கொடுக்க நன்கு படிப்பான். அப்படி படித்தவனுக்கு பிற்காலத்தில் அவன் அடைகின்ற சுகம் அதிகம். அந்த படிக்கிற காலத்தில் அவன் சுகத்தை விட்டு படிப்பது என்பது ஒரு தவமே. அதனால படிக்கிற காலத்தில் அதிகமான சுகத்தை நாம் கொடுக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு சிரமத்தை புரிய வைத்து படிக்க வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த காலத்தில் அப்படி இருக்கலை. தாய் தந்திருக்க எல்லாம் குழந்தைகள் நாம் பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னு சொல்லி நினைத்து அவர்களுக்கு செய்து பிள்ளைகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கான்செப்டாக இருக்குது. நாம் தான் கஷ்டப்பட்டோம், அதுங்களாவது அப்படிலாம் இல்லாத இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்க தாய்மார்களுக்கு தந்தைமார்களும் ஒரு பெரிய வேலை காலில் என்னென்னா, அதுங்களை எழுப்பி குளிக்க வச்சு டை கட்டி ஷூ போட்டு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு வர்றது, அது அப்பா இல்லைன்னா கொண்டு போய் விட்டுட்டு வர்றது, அது ஒரு டியூட்டியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் நமக்கு அப்படிலாம் இல்லை. காலையில் இருந்தால் சாப்பாடு போடுவாங்களா, பழைய சாதம் கிடைக்குமா, எதுவும் சாப்பிட்டுட்டு பையை மாட்டிக்கிட்டு நாமளாக ஓடணும். காலையில் செருப்பும் இருக்காது. அதெல்லாம் படித்தது. ஆமாம், பெரிய பெரிய மகான்கள் வாழ்க்கையெல்லாம் பார்க்குறோம், அப்படி தான் இருந்திருக்காங்க. அதுக்காக குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு பேர் இல்லை. படிப்புக்கான சூழ்நிலையை கொடுக்கின்ற அதே நேரத்தில் சுகத்தை கொடுத்து அவர்களுக்கு எடுத்து விடக்கூடாது. கையில் பைசாவே கிடைக்காது, 5 பைசா கிடைக்காது அந்த காலத்து கணக்கில். 4 நாள் சொன்னால் அது பெரிய 25 பைசா, பெரிய பைசா ரூபா. பைசாவே கையில் கொடுக்க மாட்டாங்க. அது கிடைச்சா எதுனா வீணா எதுனா அது போல இருந்த காலம் உண்டு. ஆக அப்படி தவம் செய்து படிக்கின்ற படிப்பும் கூட அவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு உயர்வை தருகின்ற, அதனால் பிறகு சுகத்தை அனுபவிக்கின்றார்கள். இங்கு இந்த படிப்பில் அவன் செய்கின்ற அந்த சுகத்தை துறப்பது ஒரு தவம் தான், அதுவே வைராகியம்தான். இதெல்லாம் அமுக்கியமான அவாந்திர பலன்கள். இரண்டாவது பலன், முக்கிய பலன், வைராகியம் அதிகரிக்க அதிகரிக்க விஷயங்களில் தோஷங்களை பார்த்து பார்த்து நீக்கி ஆசைகளை விட ஆனந்தமாக இருப்பதற்கு, அல்லது ஆத்மாவை அறிவதற்கு, பிரம்மானந்தத்தை புரிந்து கொள்வதற்கு, அல்லது மோட்சத்தில் கிடைக்கின்ற ஆனந்தத்திற்கு நம்மை தகுதியாக்குகின்றது, தகுதியை கொடுக்கின்றது. சாதன சொருட்டயத்தில் விவேக வைராகியம் முக்கியமான சாதனமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆக யாருடைய மனதில் வைராகியம் இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் ஆத்ம ஞானம் ஏற்படும் என்கின்றது சாஸ்திரம். உண்மைதான். ஓரளவு ஞானம் வந்தாலும் கூட வைராகியம் இல்லாமல் ஞான நிஷ்டை ஏற்படாதுன்னு சொல்றார். வைராகியம் இல்லைன்னா ஞான நிஷ்டை வராது. ஆக மோட்சத்தை அடைய வைராகியம் முக்கியமாக பயன்படுகின்றது. ஆக லௌகீகத்திற்கு ஒரு நல்ல சுகம் வேண்டுமென்றாலும் வைராகியமே காரணமாக அமைகின்றது. மோட்சம் வேண்டுமென்றாலும் வைராகியம் தேவைப்படுகின்றது. ரொம்ப பேருக்கு வைராகியம் என்றாலும் பயம் வந்துடும். அது என்ன வைராகியம்? சினிமாவுக்கு போகிறதுக்கு வைராகியமாக நிற்கிறான்னு சொல்லுவாங்க. அது வேறு, அது வைராகியம் இல்லை, பிடிவாதம். வைராகியம் என்பது ஒரு விதமான மனப்பக்குவம், விவேகபூர்வக வைராகியம். அது ஒரு விதமான ஒரு மனதில் வரக்கூடிய ஒரு பக்குவம். ஆக ஆனந்தத்தை நாம் 3ஆக பிரிக்கலாம். பிரித்து சொல்லுகின்றார் நமக்கு. முதல் ஆனந்தம் விஷய தர்ஷன ஜன்ய ஆனந்தம் அல்லது விஷயானந்தம். ஒரு விஷயத்தை பார்ப்பதனால் அல்லது அந்த பொருளை அடைவதனால் உண்டாகின்ற ஆனந்தம் விஷயானந்தம். இது முதல் படியில் பேசப்படுகின்றது. ஆனால் சாஸ்திரம் இதை முழுமையாக ஏற்பதில்லை. ஆனால் அப்படி இருக்கின்றது என்பதை மேலோட்டமாக ஒத்துக்கொண்டாலும் இதை முழுமையாக சாஸ்திரமானது அங்கீகரிப்பதில்லை. காரணம், பொருளோடு சம்பந்தம் வைக்கும் சுகம் வருகின்றது. ஆனால் சுகம் பொருளிலிருந்து வருகின்றது என்று மேலோட்டமாக தெரிவதை ஏற்றுக்கொண்டாலும் கூட விஷயானந்தம் ஒன்று இருப்பதாக சொல்லி அதை சரி ஒரு பேச்சுக்காக ஏற்றுக்கொள்ளும் என்று சாஸ்திரமானது ஏற்றுக்கொள்கின்றது. ஆக முதலில் விஷயானந்தம் என்று ஒன்று இருப்பதாக சொல்லி அந்த விஷயத்தை பிற்பாடு என்ன பண்ணுறது, நிந்தனை செய்து அதை நீக்கி விடுகின்றது. பொருளில் சுகம் இல்லை. அடுத்து இரண்டாவது ஒரு ஆனந்தம் பேசப்படுகின்றது. அது தோஷ தர்ஷன ஜன்ய ஆனந்தம். அங்கே விஷய தர்ஷன ஜன்ய ஆனந்தம், இங்கு தோஷ தர்ஷன ஜன்ய ஆனந்தம். அப்படின்னா இதை வைராகியம் அல்லது வைராகி ஆனந்தம் சொல்லலாம். பொருள்களை பற்றிய கருத்துக்களை, அதில் உள்ள குறைகளை நமக்கு சொல்லி அதில் ஒரு வைராகியத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வருகின்ற ஆனந்தம் இரண்டாவது ஆனந்தம். ஆக முதலில் ஒருவன் விஷயங்களை, பொருள்களை அனுபவித்து ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். இதை பகவானும் கூட கீதையில் ஏற்றுக்கொள்கின்றார். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாக துக்க யோனய ஏவதே. இந்திரியங்களுடைய சேர்க்கையினால் வருகின்ற போகங்கள்
வெறும் துக்க யோனைய துக்கத்திற்கு காரணமாக அமைந்து விடுகின்ற சொல்றார். ஆக விஷயானந்தத்தை தொடர்ந்து வருவது வைராகிய ஆனந்தம். இந்த வைராகிய ஆனந்தத்தினுடைய பெருமை என்ன? விஷயானந்தம் எவ்வளவு இருக்கின்றதோ அதை காட்டில் அதிகமானது வைராகிய ஆனந்தம் என்கின்றது. விஷயானந்தத்தை விட அதிகமான ஆனந்தம் வைராகியத்தினால் வருகின்ற ஆனந்தமே. பின் வைராகியம் அதிகமாக வர வர நாம் அடுத்த ஆனந்தத்திற்கு தயாராகின்றோம் அல்லது மோட்சத்திற்கு தயாராகின்றோம். கடைசியான ஆனந்தம் மூன்றாவதாக சொல்லப்படுவது ஆத்ம தர்ஷன ஜன்ய ஆனந்தம் அல்லது ஆத்ம ஞான ஆனந்தக அல்லது பிரம்மானந்தம் என்று சொல்லப்படுகின்றது. ஆத்மாவை பற்றி அறிவதால் அந்த ஆத்மா நானே, ஆத்மா என்பது ஆனந்தம், ஆத்மா வேறு வேறு இல்லை என்ற அறிவினால் பெறுவது. ஆக மூன்று விதமான ஆனந்தம். ஒன்று விஷய தர்ஷனம், அதனால் வருவது. இரண்டாவது தோஷ தர்ஷனம், அந்த பொருள்களில் உள்ள குறைகளை லிமிட்டேஷன் தெரிந்து கொள்வதனால் வருகின்ற ஆனந்தம். மூன்றாவது ஆத்ம தர்ஷன ஆனந்தம். இந்த மூன்று நமக்கு ஆனந்தத்தை தருகின்றது. மூன்றிலிருந்து ஆனந்தம் வருகின்றது. விஷய தர்ஷனம் சொன்னால் விஷயத்தை பார்ப்பதால் அல்லது அவைகள் அடைவதனால் வருகின்ற ஆனந்தம். அதிலேயே ஒரு பிராப்தி. அதில் கூட ஒன்று இருக்குது. நம்ம தேடுகின்ற பொருளை பார்த்த உடனே ஒரு ஆனந்தம். அடுத்து அந்த பொருள் நம்முடைய கைக்கு வந்தால் அதை விட ஆனந்தம். அதை அனுபவிக்கும் பொழுது அதை விட ஆனந்தம். குழந்தை ஒரு பொருள் பார்க்குது, சாக்லேட் இன்னொருத்தர் கையில் இருக்குது, பார்த்த உடனே தனக்கு வேணும்னு நினைக்குது. அதன் பிறகு அது கையில் கொடுத்துட்றோம். அப்பா ஒரு சந்தோஷம். அப்புறம் சாப்பிடும்பொழுது ஒரு ஆனந்தம், அதை விட அதிக ஆனந்தம். அதிலே கூட கிரடேஷன் இருக்குது. ஆக விஷயத்தை பார்ப்பதால் அதை அடைவதால் வருகின்ற ஆனந்தம், அதிலேயே ஒரு பிராப்தி என்பதும் இருக்குது. அடுத்து இரண்டாவது தோஷ தர்ஷனம் சொன்னால் விஷயங்களை, அந்த பொருள்களை நாம் விரும்பியதை அடையாமலேயே பார்க்காமலேயே அதனுடைய குறைகளை தெரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, அது விஷய தர்ஷனம் என்றால் இங்கு விஷயங்களை அடையாமலேயே அது குறைகளை பார்த்து தோஷங்களை சிந்தனை செய்து அந்த பொருள் நமக்கு வேண்டாம் என்று நீக்குவதால் வருகின்ற ஒரு ஆனந்தம், அது விஷயானந்தத்தை விட இது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தமாக அளவீட சொல்லுகின்றது. மூன்றாவது ஆத்ம தர்ஷன ஜன்ய ஆனந்தம். இதைத்தான் பிரம்மானந்தம் அல்லது ஆத்மானந்தம் என்கின்றார்கள். ஆக ஆனந்தம் ஏதோ ஒரு பொருளோடு சம்பந்தப்பட்டு அனுபவத்தில் வருவதில்லை. நானே ஆனந்த ஸ்வரூபம் என்ற ஞானத்தினால் வரும் ஆனந்தம், மன அமைதி. நாம் சுபாவமாக ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்கின்ற வித்தையினால், அறிவினால் வருகின்ற ஆனந்தம், அதனால் வருகின்ற ஒரு மன நிறைவு. அந்த மன நிறைவு எப்படிப்பட்டது? இதற்கு முன் ஒரு கருத்து பார்க்கப்பட்டது, ஆத்மாவுடைய சொரூபம் ஆனந்தம் என்று. இதன் அர்த்தம் என்னவென்றால், அக்னியுடைய சொரூபம் உஷ்ணம் என்று சொன்னால் அந்த அக்னியுடைய சொரூபம் உஷ்ணம். அப்போ உஷ்ணம் என்பது அக்னிக்கு இயல்பானதா அல்லது அது வெளியிலிருந்து பெற்றதா? அக்னியுடைய சொரூபம் உஷ்ணம், அதனுடைய இயல்பு. உஷ்ணமாக இல்லைன்னா அது அக்னி இல்லை. அக்னிக்கு இன்னொன்றும் இருக்குது, வெளிச்சத்தையும் கொடுக்கும். அதுபோல் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் என்று சொன்னால் ஆத்மா ஆனந்தமாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்னி உஷ்ணமாக இருக்க எதையாவது சார்ந்திருக்க வேண்டியது இருக்கா? இல்லை, அது அதனுடைய இயல்பு. அதுபோல் ஆத்மா ஆனந்தமாக இருக்க எதையாவது சார்ந்திருக்க வேண்டியது இருக்கா என்றால் இல்லை. ஏனென்றால் ஆத்மாவுடைய ஆனந்தம் அதனுடைய இயல்பு, சொரூபம், நேச்சர். ஆக ஒன்றின் சொரூபம் இது என்று சொல்வதற்கு பொருள், அக்னி உஷ்ணமாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நீரினுடைய சொரூபம் என்ன? உஷ்ணம் இல்லை. நீர் சூடாக இருக்குன்னா அந்த நீருக்கு சூட்டை கொடுத்தது எது? அக்னி தான். ஆகவே அந்த நீரினுடைய சூட்டிற்கு காரணம் அதன் மீது வந்தேரியாக வந்த நெருப்பினுடைய சொரூபம். அந்த நெருப்பினுடைய உஷ்ணம்தான் நீர் பெற்றிருக்கின்றது. நீர் உஷ்ணமாக இருக்க அக்னியை சார்ந்து இருக்கின்றது. ஆனால் நீர் குளிர்ச்சியாக இருக்க எதையும் அது சார்ந்திருக்க வேண்டியதில்லை. அதுபோல் ஒவ்வொன்றுடைய இயல்பு என்று ஒன்று இருக்கின்றது. ஆக அதுபோல ஆத்மாவுடைய சொரூபம் ஆனந்தம் என்று நாம் புரிந்து கொண்டால், நான் ஆனந்தமாக இருக்க எதையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்கின்ற ஞானம் வருகின்றது. நானே ஆனந்தம். அக்னி உஷ்ணமாக இருக்க அது எதையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் நீர் உஷ்ணமாக இருக்க அக்னியை சார்ந்திருக்கின்றது. இங்கு ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் என்றால் ஆத்மா ஆனந்தமாக இருக்காது, எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாதது. ஏனென்றால் அதுவே ஆனந்த ஸ்வரூபம்.
இந்த அறிவினால் வருகின்ற நிறைவு பிரம்மானந்தம் அல்லது ஆத்மானந்தம். இதையே மோக்ஷம் சொல்லுகின்றார்கள், அல்லது திருப்தி அல்லது வீடு பேர் என்றும் சொல்லலாம். இதையே பகவான் கீதையில் ஆத்மன்யேவ ஆத்மனா சந்துஷ்டக என்கின்றார். ஆத்மன்யேவ ஆத்மனா சந்துஷ்டக, தன்னிலே தான் இருந்து மகிழ்ச்சியாக இருக்கின்றான். தன்னிலே தான் மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கின்றான். அவனுடைய நிறைவிற்கு மகிழ்ச்சிக்கு வேறு எதையும் சார்ந்திருக்கவில்லை. உடல், மனம், புத்தி, இந்த உலகம் எதையுமே அவன் சார்ந்திருக்கவில்லை. ஏன்னா ஆத்மாவுடைய ஆனந்தம் அதனுடைய இயல்பு சொரூபம். ஆக தன்னிடத்திலே தான் திருப்தி ஆனவன். அப்படின்னா எப்பொழுது நம்மிடத்தில் நாம் திருப்தியாக இருக்க முடியும்? அடுத்த ஒரு கேள்வி. நம்மை பற்றி நாம் நினைக்கும் பொழுதே நம் மீது ஒரு திருப்தியோ அல்லது மதிப்புணர்வோ வர முடியாத ஒரு நிலையில் குற்ற உணர்வுடன் நாம் இருந்தால் நம்மிடத்தில் நாம் திருப்தியாக இருக்க முடியாது. நம்மீது நமக்கு ஒரு மதிப்புணர்வோ அல்லது ஒரு குறையோ அல்லது குற்ற உணர்வோ நாம் ஃபீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம திருப்தியாக இருக்க முடியுமா? நம்மளே நாம் திருப்தியாக இருக்க முடியாது. என்னை நான் எப்படி புரிந்து கொள்கின்றேனோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு திருப்தி வரும். நம்மை நாம் எப்படி என்னவாக புரிந்து கொண்டுள்ளோமோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு திருப்தி ஏற்படும். என்னை ஆனந்த ஸ்வரூபம் என்று புரிந்து கொண்டால் நான் ஆனந்தமாக இருக்க எந்த தர்ஷனமும் தேவையில்லை, எதுவுமே எனக்கு தேவையில்லை. வைராக்கியமும் விஷய தர்ஷனம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஆரம்பத்தில் விஷய தர்ஷனத்தால் வருகின்ற ஆனந்தத்திலிருந்து விலகி வைராகியத்தை வருகின்றோம். வைராகியம் நிறைவு பெற்று நான் ஆனந்த ஆத்மாண்டு புரிந்து கொண்ட பிறகு இதுவும் கூட தேவையில்லை என்று அந்த அளவிற்கு நாம் வந்து விடுகின்றோம். காரணம், நானே ஆனந்த ஆத்மா, நானும் ஆனந்தம் வேற வேற இல்லை. காரணம், நான் ஆத்மா. ஆக நான் என்னிடத்தில் சுகமாக இருக்கின்றேன் என்கிற ஞானத்தினால் வருகின்ற ஒரு மன நிறைவு, அதை பிரம்மானந்தம் என்று சொல்கின்றோம். இங்கு பிரம்மானந்தம் என்பது அனுபவ ரூபமாக இல்லை. காரணம், இங்கே எனக்கு மேல் ஒரு பொருள் இல்லை, நான் ஒருவன்தான் இருக்கின்றேன். அத்வைத ஆத்மா, இரண்டாவது என்று ஒரு பொருள் இல்லை. நான் என்றும் நீ என்றும் இரண்டில்லை என்னவே நடுவே முளைத்த மனதே கட்ட அறியாமலே வாடினேன் எப்பொழுது கருணை குறித்தாவணும் என்று தாய்மன்னர் சொல்லுவார். எனக்கு மேல் ஒன்று இல்லை, இரண்டாவதாக இருந்தால் தானே இருக்கிறது ஒன்று தான், அந்த ஒன்று தான் ஆத்மா, அது ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் அப்படி சொல்லி புரிந்து கொள்கின்றோம். அதான் இங்கே சொல்கிறார், ரெண்டாவதாக ஒன்று இல்லை, ரெண்டாவதாக இருந்தால் தான் மற்ற விஷயத்துக்கெல்லாம் விவகாரத்துலாம் தேவை இருக்கும். ஆக மனதில் இந்த விவேகம் வந்து விடுகின்றது. அதனால்தான் விவேக ஏவ ஆனந்தக எஸ்எஸ்ஸாக விவேகானந்தக, இந்த விவேகத்தின் மூலமாகவே தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்ட காரணத்தினால் அவருக்கு பேர் என்ன? விவேகானந்தர். விவேகானந்தர். விவேகமே ஆனந்தத்தை கொடுக்கின்றது. நான் ஆனந்த ஸ்வரூபமானவன், நான் ஆனந்தமாக இருக்க எதையும் செய்ய வேண்டியதில்லை, எதையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை, எதையும் அடைய வேண்டியதும் இல்லை என்கின்ற விவேகம். உடலில் நோய் இருந்தால் அது போனாதான் ஆனந்தம். ஏதோ ஒரு வலி இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த வலி இருக்க வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்க முடியறதில்லை. உடலில் நோய் எனக்கு இல்லை என்கின்ற அறிவு இருந்தால் உடலுக்கு இந்த நோய் வந்திருக்கின்றது, அதனுடைய உபாதைகளை அதனுடைய வலியை மனம் உணர்கின்றது. ஆனால் ஆத்மாவாகி எனக்கு நோயும் இல்லை, அதனால் வருகின்ற வலியும் இல்லை என்ற அறிவு நம்முடைய மனதில் இருந்து கொண்டு அந்த மனதோடு உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது உடல் நோயினுடைய வலியை உணர்கின்றோம். ஆனால் நோயற்ற ஆனந்த ஆத்மா என்ற அறிவு நமக்கு மனதில் இருந்தால் அதுதான் உண்மையான ஞானம். என்னிடம் இருந்து போனால் எனக்கு சுகம் என்கின்ற நிபந்தனையோ, எனக்கு ஒன்று வந்தால் எனக்கு சுகம் என்ற நிபந்தனை இரண்டுமே இல்லை. என்னுடைய ஆனந்தத்திற்கு எப்பொழுது நிபந்தனை கிடையாதோ, நான் ஆனந்தமாக இருப்பதற்கு ஒரு நிபந்தனை எப்பொழுது இருக்கப் போவதில்லையோ, அந்த ஆனந்தம் ஞானத்தினால் வருகின்ற ஆனந்தம், வித்யானந்தம். இந்த ஆனந்தம் வர வேண்டுமென்றால் அதற்கு முன்படியாக வைராகியம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஆக சங்கரர் சொல்கின்றார், காமத்தியாக பிரதான சாதனம். இது உபனிஷத் சொல்லுது. ஆசை நீக்கம் அல்லது ஆசையை விட்டு இருப்பது, அதுக்கு பேர் தான் வைராகியம். எவ்வளவு இருந்தாலும் இருக்கட்டும், எனக்கு போதும், இதுக்கு மேலே வேண்டாம், இருந்துட்டு போட்டோம், அப்படி ஒரு மனநிலை தான் வைராகியம். வைராகியம்னா பிடிவாதமோ அல்லது ஒரு மாதிரி ஒரு வெறுப்போ அப்படிலாம் இல்லை. எது இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் என்ன இருந்தாலும் எனக்கு போதும், இனி தேவையில்லை, அவ்வளோதான். இருந்துட்டு போட்டால் மற்றவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் என்ஜாய் பண்ணுறேன், பண்ணிட்டு போட்டேன், எனக்கு அதை பற்றி ஒன்றும் குறைவில்லை, அவங்க மேலே எதுவும் எனக்கு வெறுப்புணர்ச்சியும் இல்லை. சில நேரத்தில் என்ன ஆகிடுன்னு சொன்னால்
அவங்களாம் அனுபவிக்கிறான், நமக்கு இல்லையே, அல்லது நாம் அனுபவிக்காத இருக்கிறோமே, அதெல்லாம் வைராகியத்தினுடைய அளவீடு கிடையாது. அது ஒரு பக்குவம். எனக்கு போது எனஃப் சொல்கிறாங்க பாருங்க, அவ்வளோதான். எனஃப் இஸ் எனஃப் அப்படி சொல்கிறாங்க பாருங்க. இருந்துட்டு போட்டோம், எனக்கு வேண்டாம். ஆக இந்த ஞானத்தினால் வருவது. ஆகவே ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்லுகின்றார், காமத்தியாக பிரதான சாதனம். அதாவது ஆசை நீக்கம் என்பது பிரதானமான சாதனம். அதுக்கு பேர் தான் வைராக்கியம். ஆக பிரம்மானந்தத்தை அடைய காமத்தியாகம் பிரதான சாதனம். நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம், ஏதோ ஒரு இனிப்பு பலகாரத்தை சாப்பிட்டுட்டு ஆஹா பிரம்மானந்தமாக இருந்து சொல்லுவோம். இந்த விஷயசுக ஆனந்தமே பிரம்மானந்தம்னா உண்மையான பிரம்மானந்தம் எப்படி இருக்குன்னு உபநிஷத் சொல்ல போகிறது, நிறைவாக சொல்ல போகிறோம், இந்த ஆனந்தத்தின் அளவீடுகளை வச்சு. ஆக இந்த பிரம்மானந்தம் என்ற ஆனந்தத்தை விஷய ஆனந்தத்தில் நம்ம அனுபவிக்கிறோம். ஆக ஆத்மானந்தம் பிரம்மானந்தம் என்பது பொருள் என்னவென்றால், சாதாரண வார்த்தையில் சொல்லுகின்றார்கள், மன நிறைவு, திருப்தி, அமைதி. அதைத்தான் சாஸ்திர வார்த்தையில் மோக்ஷம் சொல்லி சொல்கிறோம். மோக்ஷம் என்ற வார்த்தை எனக்கு பிடிக்கலை சொல்லி சொன்னால் மன நிறைவு, அமைதி, நிம்மதின்னு வச்சுக்கோப்பா. இது எனக்கு தெரியவில்லை என்றால் ஞானம் வந்தால் தெரியும். என்ன ஞானம்? நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா. இந்த மனதில் வந்த ஒரு நிறைவு இருக்கே, நானே ஆத்மா ஆனந்தம் என்பதனால் வருகின்ற மனதில் வரக்கூடிய நிறைவு, இதை அனுபவம் என்பதா அனுபவம் இல்லை என்று சொல்வதா? சாஸ்திரம் சொல்கிறது ரெண்டு விதமானு சொல்ல முடியாது. எப்படி சொன்னாலும் என்ன, அது அனிர்வச்சனையன்னு சொல்கிறார். அது வாயினால் சொல்லக்கூடியதாக இல்லை. எப்படி சம்சாரம் என்பது அனிர்வச்சனீயமோ, முடிவில் மோட்சமும் அனிர்வச்சனீயம் சொல்லி சொல்கிறார். மோட்சத்தை அனுபவம் என்றால் சில பிரச்சனைகள் வரும், மோட்சத்தை அனுபவம் இல்லை என்றாலும் என்ன பிரச்சனை வரும். காரணம், இந்த சம்சார உலகத்தில் நாம் இந்த சம்சார விஷயங்களை அனுபவிக்கிறோமா இல்லையா? அனுபவிக்கிறோம். துயரம் வருகின்ற, இன்பம் வருது, துன்பம் வருது, ரெண்டுமே வருது. சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்குது, சில நேரத்தில் துயரமாக இருக்குது, சில நேரத்தில் ரெண்டும் கட்டான நிலை எல்லாமே இருக்கின்றது. எல்லாம் அனுபவமாக இருக்கு. ஆக அனுபவித்த சம்சாரத்தினுடைய நீக்கத்தினால் மனதில் வருகின்ற ஒரு நிறைவு இருக்குது பாருங்கோ, அதை வேண்டுமானால் அனுபவம் சொல்லலாம். ஆத்ம அனுபவம் என்பதில்லை. ஆகவே மோட்சம் என்பதை அனுபவமாக நீ துன்ப நீக்கத்தை அல்லது நிறைவை நீ அனுபவமாக சொன்னால் பரவாயில்லை என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. அப்படி இல்லாமல் ஆத்ம அனுபவம் அதனால் வருகின்ற மோட்சமும் அனுபவம் சொன்னால் அந்த இடத்துல சாஸ்திரம் ரொம்ப ஸ்லைட்டாக சட்டிலாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடுது. துயரத்தை நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் இல்லையா? ஆமாம். அந்த துயரங்கள்லாம் நான் இல்லை என்று அந்த துயரத்தினை நீக்கத்தினால் உன் மனதிற்கு என்ன வருகின்றது? ஒரு அமைதி நிறைவு வருகின்றது. அதை வேண்டுமானால் நான் அனுபவம் சொல்லட்டுமா? நான் சொல்லிக்கோன்னு சொல்கிறேன். ஆனால் ஆத்ம அனுபவம் சொல்லாதுன்னு சொல். சம்சாரத்தினால் வருகின்ற நிவிற்த்தி அது அனுபவ ரூபமா இல்லையா என்றால், அனுபவமே இல்லாத ஒன்று எப்படி நமக்கு துயரத்தை கொடுக்கும்? எனவே மோட்சத்தையும் சம்சாரத்தையும் எப்படி என்று முழுமையாக வார்த்தைகள் விளக்கிவிட முடியாது. ஆனால் மனதில் ஏற்படுகின்ற நிறைவை அனுபவம் என்ற சொல்லில் சொன்னால் தவறில்லை. பொருள்களை அனுபவிப்பது போல மோட்சத்தை சொன்னால் பரவாயில்லைன்னு சொல்லிக்கிட்டு, அந்த நிறைவும் கூட அப்படி இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அந்த ஆனந்தத்திற்கு பெயர் தான் பிரம்மானந்தம் அல்லது ஆத்மானந்தம். இந்த ஆத்மானந்தத்திற்கு காரணம் வைராக்கியம். ஆத்மானந்தம் என்பது முடிவான ஆனந்தம், ஒரு நிறைவு. அந்த நிறைவை ஒரு முறை அடைந்தால் அது என்ன தெரியுங்களா? சென்று விடாத நிறைவு. அந்த நிறைவு நம்ம இடத்துல வந்துடுதுன்னா சென்று விடாத ஒரு நிறைவு, அப்படிப்பட்ட ஒரு நிறைவு, குறைவிலா நிறைவு சொல்றாரு பாருங்க. அல்ல குறையா அகண்டித ஆனந்த வெள்ளம் எனக்கைய வெளிப்படுத்த வேண்டாவோ சொல்கிறோம். எவ்வளோ எடுத்தாலும் குறையாதுதான் இருக்குது. அக்ஷய பாத்திரம் போல் நமக்கு அப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும், சௌகரியமாக. எவ்வளோ எடுத்தாலும் குறையவே குறையாதான், அப்படியே இருக்குமா. ஒரு முறை அந்த நிறைவை அடைந்தால் போகாது, அப்படிப்பட்ட நிறைவு. ஆனால் சில நிறைவுகளை நாம் அனுபவிக்கின்றோம், ஆனால் இது என்ன ஆகின்றது? சென்றும் விடுகின்றது. என்ன சூழ்நிலை எப்படி வந்தாலும் ஆழ்ந்த மனதில் இருக்கின்ற நிறைவு, அமைதி, அது பிரம்மானந்தம். இந்த பிரம்மானந்தத்தை நாம் அடைவதற்கு வைராகியானந்தம் துணை புரிகின்றது. எப்படி துணை புரிகின்றது என்றால், அது ஒருத்தர் சொன்னார் ஒரு உதாரணம். நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோம். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க நம்ம வெஜிடேரியனாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? மோர் சாதம் அது இது போட்டு வளர்ப்போம், இல்லை பால் கொடுத்து வளர்ப்போம். அப்புறம் மோர் சாதம் பிடிக்கும், பிறகு என்ன பண்ணுவோம்? அது குழம்புலாம் விட்டு செய்து கொடுப்போம். அதை விட வேறு ஒன்று எங்கேயாவது சென்று சுவைத்து வந்து விட்டால்
நாம் கொடுத்த சாதம் அதுக்கு சுவைக்காது. ஆமாம், இந்த மனதிற்கும் கூட மேலான விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை நாம் உணர்த்தாது இருக்கிற வரையிலும் கீழான விஷயங்கள் இருக்கக்கூடிய சுகத்திலேயே சென்று வந்து கொண்டிருக்கும். நல்ல சத் சங்கம், சாதுக்கள் சங்கம், ஆத்ம விஷயங்கள், உயர்வான விஷயங்களை சொல்லியே நாம் வளர்த்தோம் சொல்லி சொன்னால் இந்த மனதிற்கு மேலான ஆனந்தத்திற்கு செல்வதற்கு தகுதி ஏற்படுத்தி கொண்டு அப்படியே மேலே மேலே வந்து விடும். அப்படி மேலே மேலே வந்து வைராகியத்திலிருந்தும் பிறகு ஞானத்தை பெற்று நானே அந்த ஆனந்தம் என்ற அறிவை பெற்றால் அந்த அறிவிற்கு பெயர்தான் பிரம்மானந்தம் அல்லது ஆத்மானந்தம் அல்லது மோட்சானந்தம். மேலான விஷயத்தில் சுகம் கண்ட மனம் கீழான விஷயத்திலிருந்து விடுதலை அடைந்துள்ளது. ஆக வைராகியம் என்பது கீழான விஷயத்திலிருந்து மேலான விஷயத்திற்கு வருதல். அவ்வாறு இந்த உலகில் பக்குவப்பட்டு வைராகியத்தை அடைந்தால் கடைசியில் எவ்வளவு தூரத்திற்கு வைராகியம் இருக்க வேண்டுமென்றால் இந்த உலகில் பகவான் எவ்வளவு பொருள்களை படைத்துள்ளாரோ அத்தனை பொருள்களிலிருந்தும் விலகி இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. அதான் சொல்கிறோமே, இந்த உடல் மனதிலிருந்து கூட விலகி இருக்கக்கூடிய இந்த உடல் மனதில் கூட அவர்களுக்கு வைராகியம் வந்து விடுகின்றது. இப்போது வேதாந்தத்திற்கு தகுதி எது சொல்லி சொன்னால் அதிகபட்சமாக தகுதி இந்த விவேக வைராகியம். விவேக வைராகியம். இன்னொரு வைராகியம் சொல்லுவாங்க பிரம்மலோகம். ஒருவர் அதிகமான ஜபம் தியானம் உபாசனைகள்லாம் செய்து இந்த சரீரத்தை விட்ட பிறகு அவருக்கு அதிகமாக சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு உலகம் பிரம்மலோகம். இந்திரலோகம் 100 ஸ்டார் ஹோட்டல் சொல்லி சொன்னா பிரம்மலோகம் 1000 ஸ்டார் ஹோட்டல்னு வச்சுக்குவோம். ஆமாம், அதில் உள்ள பொருள்களிலும் கூட யாருக்கு வைராகியம் வருகின்றதோ அவனே மோட்சத்தை பெறுவதற்கு தகுதியுடையவன் ஆகின்றான். அந்த பிரம்மலோகத்திற்குடைய பொருள்களிலும் அதில் உள்ள சுகங்களிலும் கூட வைராகியம் வர வேண்டும் சொல்லி சொல்றார். எங்கு வைராகியம் அதிகமாக ஆகின்றதோ அங்குதான் வேதாந்தத்திற்கு தகுதி ஃபிட் ஆகின்றான்னு சொல்றார். அங்கே வைராகியம் இல்லாத இடத்தில் ஞானம் வராது. வைராகியம் சித்திக்காத மனதில் ஞானம் இருந்தாலும் ஞான நிஷ்டை வராது. ரொம்ப முக்கியம். இவ்வளவு நாள் கேட்டும் வேதாந்தம் பலன் தரவில்லை என்றால் காரணம் நம்முடைய சாதன சதுர்த்த சம்பத்தியில் வைராகியத்தில் குறை, தகராறு. வைராகியம் இல்லை என்றால் உபனிஷத்து வாக்கியங்கள் வெறும் சப்தமாக மட்டுமே நம்முடைய காதில் ஒலித்து கொண்டிருக்கும். மனதில் வெறும் செய்தியாக இருக்க, வெறும் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதனுடைய மனதில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்காது, நம்மயம் ஆகியிருக்காது. ஆக உலகத்தில் தாரதமிய ஆனந்தம் வேண்டுமென்றாலும் கூட வைராகியம் தேவை. பிரம்மானந்தம் ஆத்மானந்தம் வேண்டுமென்றாலும் வைராகியம் தான் காரணம் என்று வைராகியத்தின் பெருமையை இந்த இடத்துல உபனிஷத்தானது விசேஷமாக கூறி நிறைவு செய்கின்றது. ஆக முதலில் ஆனந்தம் ஆத்மாவில் என்று விசாரம் செய்து முடித்தோம். இரண்டாவது வைராகியத்தின் பெருமையை பேசினோம். மூன்றாவது விசாரம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்கு ஆனந்த மீமாம்சா பயன்படும் என்பதை பார்க்க போகின்றோம். எச்சாயம் புருஷ என்று வரும் மந்திரத்தில் நாம் இந்த விளக்கங்களை அந்த இடத்தில் பார்ப்போம். இனி உபனிஷத் மந்திரத்திற்குள் செல்லணும். இங்கும் யுவா சியாத் சாது இந்த வார்த்தை முதல் கொண்டு மானுஷ ஆனந்தக வரை உள்ள பகுதிக்கு ஒரு முகவரையை பார்த்துட்டு மறுபடியும் அந்த மந்திரத்துக்குள்ளே போகலாம். ஆக உபனிஷத்துக்கு என்ன செய்கின்றது? மனித லோகத்தில் ஒரு மனிதனால் அடையக்கூடிய முக்கியமான மேக்சிமம் அதிகமான சுகம் எது என்று எடுத்துக்கொள்கின்றது. ஒருவன் இனிமையாக சாதுவாக பலத்துடன் இருக்கின்றான். உலகில் உள்ள எல்லா பொருள்களும் அவனுக்கு சொந்தமாக இருக்கின்றது என்று கற்பனை செய்கின்றது. இப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கான். அந்த மனிதனுடைய ஆனந்தத்தை பற்றி இங்கே விளக்குகின்றது, நாம் பார்ப்போம். இப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு மனித லோகத்தில் இப்படி அமைந்திருந்தால் அவனுடைய ஒரு சுகம் இருக்க, அதை ஒரு யூனிட்னு சொல்கிறது. எப்படிப்பட்ட மனிதன் சொல்ல போது பாருங்க. ஒரு யூனிட் சுகம் இந்த மனித உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இருக்கும். அவன் எப்படிப்பட்ட மனிதன்? அவனுக்கு இந்த மனித ஆனந்தம் அந்த வார்த்தையை சொல்லி விளக்குகின்றது. இங்கே சொல்லப்பட்ட மனித லோகத்தில் மனிதனுக்கு சொல்லப்பட்ட ஆனந்தத்தின் ஒரு பங்கு இருக்கின்றது அல்லவா, அதை நான் சொல்ல போகிறேன். இதே மனித லோகத்தில் இந்த பொருள்கள் வைராகியம் இருக்குமே ஆனால் அவனுக்கு எவ்வளோ சுகம் அதையும் சொல்ல போகின்றேன்னு சொல்கிறது. நான் சொல்ல போகின்ற ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஒரு யூனிட் சுகத்தை விட எல்லாம் இருந்து அவன் பெறுகின்ற ஒரு யூனிட் சுகம், இந்த ஒரு பங்கு மனித சுகத்தை விட 100 மடங்கு சுகம் யாருக்கென்றால் இந்த பொருள்களில் வைராகியத்தை உடையவனுக்கு. அதையும் எப்படி காட்டுகின்றது? இந்த லோகத்தை விட்டு இதைவிட உயர்ந்த லோகத்திற்கு சென்றுள்ளவனுக்கு கண்டிப்பாக இந்த லோகத்தில் வைராகியம் இருக்கும். ஒருத்தர் சொன்னார்,
அமெரிக்கா போனால் இந்தியா மீது எப்படி இருக்கும்? நம்ம தேசம் உயர்ந்தது, சந்தேகம் இல்லை, அதெல்லாம் ஒரு அளவுக்கு இல்லை. இந்த தேசத்தில் இல்லாத நிறைய ஒரு சிவிக் சென்ஸ் அதெல்லாம் வேணால் அந்த தேசத்தில் இருக்கலாம். ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அவங்க எந்த அளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கூட நம்ம தேசத்துக்கு என்று இருக்கின்ற விசேஷமான விஷயங்கள் நமக்கு இருக்கின்றது. இருந்தாலும் கூட சாதாரண மனிதனுக்கு ஒரு அமெரிக்கா போயிட்டு வந்தால், யூகே போயிட்டு வந்தால், சிங்கப்பூர் போயிட்டு வந்தால், ஏதோ ஊருக்கு ஜப்பான் டோக்கியோலாம் போயிட்டு வந்தால் என்ன ஆகின்றது? அப்பா அந்த ஊரில் இப்படி இருக்குது, நம்ம ஊர் என்னப்பா அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் நம்ம ஊர் மேலே அவங்களுக்கு வைராகியம் வந்து விடுகின்றது இல்லையா? இது சொன்னார் இல்லையா, இந்திர லோகமாகவும் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன்னு சொன்னார். ஆக இந்த உலகத்தை விட உயர்ந்த லோகத்துக்கு சென்றவருக்கு மனிதனை விட 100 மடங்கு சுகம் என்ற விதத்தில் இங்கு விசாரமானது நடக்க இருக்கின்றது. அதை கற்பனையும் செய்கின்றது. ஒரு மனிதன் இருக்கின்றான், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான்? மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். யுவாத் சியாத். யுவாத் என்றால் இளமையான வயதை. சியாத் உடையவன். 60 வயசு வரைக்கும் இளைஞரணி தலைவர் அப்படிலாம் இல்லை. இங்கே இளைஞர் சொன்னாங்க. யுவாத் என்ற இளமையான வயதை உடையவன், சியாத் உடையவன். ஏன் யுவா சொல்கிறாருன்னா, யுவா என்றால் குழந்தையுடைய ஆனந்தம் இருக்க, அது 2 பலூனில் முடிஞ்சு போய்டும். ஒரு இளைஞனுடைய ஆனந்தம் இருக்க, காலேஜ் படிக்கிறான்னா அவனுக்கு ஒரு 2 வீலர் வாங்கி கொடுத்தா நல்லா, அது போதும். அவனுடைய லட்சியம் அந்த நேரத்தில் அதுதான். ஆக குழந்தைகளுக்கு மனித லோகத்தில் உள்ள சுகத்தை அனுபவிக்க இந்திரியங்கள் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. ஆனால் வயதானால் இந்திரியங்கள் என்ன ஆகின்றது? ரொம்ப வயசான நாசத்தை அடைந்து விடுகின்றது. எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியறதில்லை. ஒரு குழந்தையும் பார்க்குறாங்க, ரொம்ப வயதான நிலையில் இருக்கவங்க பார்க்குறாங்க. 2 பேருக்குமே என்ன, குழந்தைகளுக்கு ஒரு சுகம் என்ன கொடுத்தாலும் அந்த பொருளை அதை அடைந்த சுகத்தை அனுபவிக்க முடியுமானா அதை அனுபவிக்கிற அளவிற்கு அதற்கு இந்திரியங்கள் வளர்ச்சி அடையவில்லை. குழந்தை இடத்துல எது கொடுத்தாலும் எடுத்து வாயில் தான் வச்சுக்கும். எந்த பொருளை கொடுத்தாலும் அதனால பயமாக இருக்கும். சில நேரத்தில் தேவையில்லாதெல்லாம் வாயில் போட்டு முழுங்கிடுச்சு, என்ன பண்ணுறது சொல்லிச்சு. அதுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த சுவை என்ற அந்த ஒரு இன்பம் மட்டும்தான் அதுக்கு இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் வயதானால் என்ன ஆகின்றது? எல்லா இந்திரியங்களும் வளர்ச்சி அடைந்து தேய்மானம் அடைந்து விடுகின்றது, தேய்ந்து விடுகின்றது. எந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. மோட்சத்தை அடையும் சாதனத்தை அனுபவிப்பதற்கு வயது வேண்டும். 80 வயதில் ஒரு பங்களா பெருசாக கட்டி கொடுத்து அதில் டிவி காரு எல்லாம் தரேன்னு சொன்னால் எல்லா சுகத்தையும் தருகின்றன, என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியாது. கோபம் தான் வரும், வெறுப்பு தான் வரும், கடுகடுப்பு தான் வரும். ஆகவே தான் இங்கே உபனிஷத் சொல்லுகின்றது, யுவாத் முதல் கண்டிஷன், இளம் வயது. இது முதல் கண்டிஷனாக ஒரு மனிதன் சுகத்தை அனுபவிக்கிறான்னா அந்த இது சொல்கிற ஒரு மனித ஆனந்தத்தினுடைய தன்மைக்கு அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? இளமை வயதுடையவனாக இருக்க வேண்டும். அடுத்து 2வது கண்டிஷன், சாது யுவாத். சாது என்றால் சாஸ்திர விகித கர்மாணி கர்மகாரி அல்லது சாஸ்திர விகித கர்மகாரி. சாஸ்திரத்தில் சொன்ன கர்மத்தை, காரி என்றால் செய்பவன், அதன்படி வாழ்க்கையை நடத்துபவன், ஒழுக்கமானவன், ஆஸ்திக புத்தியை உடையவன். ஆக சாது என்றால் இங்கே சன்னியாசி என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. சாது சொன்னால் சன்னியாசிக்கு சாதுன்ற ஒரு வார்த்தை வழங்கப்பட்டாலும் கூட இந்த சாது என்பது மனதின் இயல்பால் சாது எனப்படுகின்றான். ஆமாம், சாது என்றால் சொன்ன பேச்சை கேட்பவன், அடக்கமாக இருப்பவன், நல்ல சுபாவத்தை உடையவன் சொல்லி அர்த்தம். அதுலேயும் கூட ஒரு அட்ஜெக்டிவ் போட வேண்டியதாக இருக்குது. சாதுன்னாவே அது பெரிய வார்த்தை தான். அது நல்ல சாது அப்படி யார் சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போல்லாம். நல்லவன், ரொம்ப நல்லவர். அதுபோல் 3வது அத்தியாயக, நன்கு படித்தவன். இளைஞன், நல்ல ஒழுக்கமுடையவன், சாஸ்திரம் விதித்தபடி வாழ்க்கையை வாழ்பவன். 3வது நன்கு படித்தவன். அதீத வேதாங்கக, வேதத்தையும் வேதத்தின் அங்கங்களையும் ஒழுங்காக படித்தவன். 4வது ஆசிஷ்டக, 2 அர்த்தம் இருக்கு. சீக்கிரமாக காரியத்தை செய்பவன், சோம்பல் இல்லாமல் இருப்பவன் 2வது அர்த்தம். முதல் அர்த்தம் சீக்கிரமாக காரியங்களை வேலைகளை செய்பவன், சோம்பல் இல்லாமல் இருப்பவன். ஆசு தமக ஆசிஷ்டக, ஆசுன்னு சொன்னால் குயிக் அப்படி சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கு. துடியாக துரு என்று இருப்பவன், தீயா வேலை பார்க்குறான்னு சொல்கிறாங்க பாருங்க, அப்படி. ஆமாம், ஆசு கவி சொன்ன என்ன அர்த்தம்? எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அந்த இடத்துல உடனே அட்வான்ஸ் உடனே கவி பாடிடுவார், அவர் தான் ஆசு கவி. நம்ம கேள்விப்பட்டோம் ஆசு கவி, இது நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான் இதெல்லாம். ஆக எந்த விஷயம் சொன்னாலும் ஸ்பான்டேனியஸாக உடனே அவர் வாயிலிருந்து அதனுடைய அது சுலோகத்தில் மற்றதில் அமைத்து சொல்லிவிடுவார். அடுத்து சிஷ்டக, ஆசிஷ்டக இல்லை சிஷ்டக சொன்னால் போதிக்கப்பட்டவன், நன்கு உபதேசம் செய்யப்பட்டவன். ஆ என்றால் ஆ சமஸ்தா. இந்த இடத்துல ஆ சமஸ்தா என்ற வார்த்தைக்கு மூவரிடம் நன்கு படித்தவன் சொல்லி அர்த்தமா.
அல்லது மூவரிடத்தில் நன்கு உபதேசத்தை பெற்றவன் சொல்லி அர்த்தம். யார் அந்த 3 பேர்? அந்த 4 பேருக்கு நன்றின்னா இங்கே 3 பேர் இருக்கு. 3 பேர் இடத்துல யாரு? மாதா, பிதா, குரு. அவர்களிடமிருந்து முறையாக உபதேசத்தை பெற்றவன். அம்மா, அப்பா, குருநாதர். அப்படி மூவரிடத்திலிருந்து உபதேசத்தை பெற்று வாழ்க்கையில் பண்பாட்டை அடைந்தவன். இந்த ஞானத்தை பெறுவதற்கு கட்டோபநிஷத்தில் யமதர்மராஜா சொல்லும்போது இந்த மூவரிடத்தில் பெற வேண்டிய அன்பையும் அரவணைப்பையும் உபதேசத்தை பெற்றவர்களுக்கு மோட்சத்தை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு தகுதி என்று சொல்லுவார். அதுபோல் இந்த இடத்துல மாதா, பிதா, குரு. அடுத்து 5வதாக திருதிஷ்டக, மனோதைரியம் உடையவன். இவன் கோழை இல்லை, மனோதைரியம் உடையவன். நிச்சயமான முடிவை எடுக்கக்கூடியவன் திருதிஷ்டன். இது ஒரு பொருள். திருதிஷ்ட சொல்லி சொன்னா மனோதைரியம் உடையவன், நிச்சயமான முடிவை எடுக்கக்கூடியவன். 2வது அர்த்தம், பலர் முடிவே எடுக்க மாட்டார்கள், இதுவா அதுவா என்று குழம்பியே இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனது என்ன சுகத்தை அனுபவிக்கப் போகின்றது? அப்படி இல்லாமல் நிச்சயமாக தைரியமாக முடிவெடுப்பவன். இவ்வளவும் இருந்து உடலில் பலமே இல்லை என்றால் என்ன சாதிக்க முடியும்? எதையுமே அனுபவிக்க உடலில் பலம் வேணுமே. ஆகவே இங்கு மேலும் சொல்லப்படுகின்றது 6வதாக பலிஷ்டக, ஸ்தூல சரீர ஆரோக்கியம், உடலில் நல்ல ஆரோக்கியத்தை உடையவன் சொல்கிறது. இப்படிப்பட்ட ஆளை பார்க்க முடியுமா? யாரிடமும் முழுமையாக இருக்குமா? இருக்கிறது கஷ்டம் சொல்கிறார். ஆகவே நாம் பார்த்த 6 விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துவோம். யுவாத், இளமை வயது உடையவன். சாது யுவாத் 2வது. 3வது நன்கு படித்தவன், அத்தியாயக. 4வது ஆசிஷ்டக, சீக்கிரமாக காரியத்தை செய்பவன், சோம்பல் இல்லாமல் இருப்பவன். 5வது திருதிஷ்ட, மனோதைரியம் உடையவன், உறுதியான நிச்சயமான முடிவை எடுக்கக்கூடியவன். 6வது இதோடு கூட ஸ்தூல சரீர ஆரோக்கியம், பலமான உடம்பை உடையவன், ஆரோக்கியத்தை உடையவன். இப்படிப்பட்ட ஆளை பார்க்க முடியுமான்னு சொன்னால் யாரிடமும் முழுமையாக இருப்பதற்கு சாத்தியம் இல்லை. இந்த 6ம் சேர்ந்து முழுமையாக ஒருவனுக்கு இருக்கு என்றால் அவன் ஒரு மரத்தடியிலே ஒரு குடிசையில் இருந்தால் கூட அவனுக்கு என்ன சுகம் வரும்? இவ்வளவும் இருந்து அவன் மரத்தடியில் ஒரு குடிசையில் இருந்த என்ன சுகம் கிடைக்கும் இல்லையா? எனவே இதுவரை தன்னிடம் தன்னுடைய உடலில் அல்லது உபாதியில் உள்ள பெருமைகள் எல்லாம் ஒருவனுக்கு ஒரு மனிதனுடைய ஆனந்தத்தை சொல்வதற்கு சொல்லுகிற அந்த மனிதனுக்குரிய தகுதிகளாக சொன்ன சாஸ்திரம் வேறு சிலதையும் சேர்க்க வேண்டும் என்றாலும் என்னென்னலாம் சேர்த்துக்கணுமா, இனி அவனுக்கு என்னெல்லாம் இருக்கின்றது அதையும் சொல்லுகின்றது. தஸ்ய, இப்படிப்பட்டவனுக்கு அயம் பிருத்திவி சர்வா, இந்த பூமி முழுவதும், அயம் சர்வா பிருத்திவி, இந்த உலகம் முழுவதும் அகில பிரபஞ்சத்தையும் கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்ற அவனுக்கு ஒரு பொருளும் இல்லை என்றால் இவ்வளவும் பெற்று என்ன பலன்? இளமை, சாது, கற்றவன், ஆசிஷ்டக, திருதிஷ்டக, பலிஷ்டக. இப்படிப்பட்டவனுக்கு என்ன ஒன்று இருக்கணுமா? என்னவா? வித்தஸ்ய பூர்ணா சியாத், பூமி முழுவதையும் பொருளுடன் கூடிய பூமி முழுவதையும் உடையவனாக இருக்க வேண்டும். 6 பார்த்தோம். இளமை, சாது, நன்கு கற்றவன், திறமை உடையவன், சோம்பல் இல்லாதவன், நன்கு செயல்படக்கூடியவன், உறுதியான முடிவு எடுக்கக்கூடியவன், நன்கு உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய. இதெல்லாம் ஒரு தனி மனிதனுக்கு இருந்து ஒரு பொருளும் அவனிடத்தில் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இருக்கும்? ஆகவே சொல்லுகின்றது, பாலைவனத்தில் இவனை விட்டு அவனுக்கு அங்கே வர ஆனந்தம் என்ன வரும்? ஒன்றும் வரப்போறதில்லை. நன்கு நீர்வளம், நிலவளம், எல்லா வளத்தையும் உடைய ஒரு பூமி, பூர்ணா, நிறைந்தது சொல்றார். வித்தத்தினால் நிறைந்த அந்த உலகத்தை, போகத்தை கொடுக்கின்ற பூமியை, வித்தசி என்பதை வித்தேன என்று 3வது விபக்தியில் மாற்றிக்கணுமா. இந்த பூமியே அவனுடையது தான், எதிரிகளே கிடையாது, எதிர்கட்சியே இல்லாத ஆட்சி கிடைச்சா அப்படி இருக்கும். தாய்மன்னர் எடுத்து சொல்லுவார், அடிமுடியும் நடுவுமற்ற பரவெளியை மேற்கொண்டால் அத்துவித ஆனந்த சித்தமுண்டான், உன் குடி முழுவதும் பிழைக்கும் ஒரு குறைவுமில்லை, எடுத்த கோலமெல்லாம் நிறைவாகும், குறைவரவே. ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த அற்புதமான உயர்ந்த இந்த உண்மை ஞானத்தை யார் பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய குடி முழுவதும் பிழைக்கின்ற. கவலைப்படாத, உன்னுடைய குடும்பம் அல்லது உன்னுடைய குலம் அல்லது உன்னுடைய பரம்பரை அது ரொம்ப செழிப்பாக இருக்குன்னு சொல்கிறார். ஒரு குறைவும் இல்லை சொல்லி சொல்கிறார். எடுத்த கோலமெல்லாம் நிறைவாக, நீ என்னென்னலாம் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தையோ அல்லது உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிறைவாக இருக்கும் சொல்லி சொல்கிறார். குறைவு அறவே.
அப்படி சொல்லி ஒரு பாட்டில் சொல்கிறார். அதுபோல் என்னென்ன போகத்தை அனுபவிக்கலாமோ அத்தனை அனுபவிக்கின்ற பூமியும் அவனிடத்தில் இருக்கான். அந்த ஆறோட பூமியும் இருக்குன்னு சொல்கிறார். 6 விஷயங்களோட பூமியும் நல்ல நீர்வளம், நிலவளம், எல்லா செல்வங்களும் நிறைந்த, எல்லா மினரல்ஸ் அது இது நிறைந்த ஒரு பூமி அவனிடத்தில் இருக்கான். ஆக இந்த பிரபஞ்சமே அவனிடத்தில் இருக்கின்றது. அவனுடைய உடலும் பூர்ணமான ஆரோக்கியத்துடன் திருப்தியாக இருக்கின்றது. சக அது ஏகக. இப்படி இருந்து ஒருவன் பெறுகின்ற அந்த ஆனந்தத்துக்கு பேர் என்னமா? ஏகக, ஒரு பங்கு. என்ன ஆனந்தம்? மானுஷ ஆனந்தக. இது மனிதனுக்கு கிடைக்கின்ற ஒரு பங்கு ஆனந்தமா. பாருங்க எவ்வளோ கற்பனை பண்ணது பாருங்க. இளமை, சாது, அப்புறம் அவனுக்கு நன்கு முடிவெடுக்க கூடியவன், நன்கு படித்தவன், செயல்களை திறமையாக செய்யக்கூடியவன், நன்கு முடிவெடுக்கக்கூடியவன், நல்ல திடமான ஆரோக்கியத்துடையவனாக இருந்து இந்த பூமி நிலவளமும் நீர்வளமும் நிறைந்த ஒரு பூமியும் அவனுக்கு சொந்தமாக இருந்து ஒருவன் எப்படிப்பட்ட ஆனந்தத்தை அனுபவிப்பானோ அப்படிப்பட்ட ஆனந்தத்துக்கு ஒரு யூனிட் தான் ஆனந்தமா. அது ஒரு மனித ஆனந்தமா. அப்போ ஒரு மனித ஆனந்தத்துக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறது. இவ்வளவும் கிடைத்து உடலும் இவ்வாறு இருந்து அவன் ஒரு சுகத்தை அனுபவித்தால் அதுதான் மனிதன் மனித லோகத்தில் மனித சரீரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்துடைய உச்ச கட்டம் சொல்கிறார். இது மனித ஆனந்தத்தில் ஒரு பங்கு. அதாவது மனித லோகத்தில் இதுதான் மேக்சிமம் ப்ளஷர், ஆப்டிமம் லெவல். நமக்கு எப்படி? இதில் பலது கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நாம் என்ன சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம்? ஆனால் இவ்வளவு துக்கம் இருந்தும் ஒருத்தர் சொல்கிறார், நமக்கு இவைகளில் வைராகியமே வரலையே, இருந்து விலகி இருக்கிற மனசு வரலையே, போதுன்னு விட முடியலையே. ரொம்ப உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறோம், ரொம்ப வயசாகிடுச்சு, ஒன்றும் முடியல, இருந்தாலும் டாக்டர்கிட்ட என்ன நினைக்கிறேன், எப்படியாவது காப்பாற்றிடுங்க டாக்டர், அப்படி தானே சொல்கிறோம். போதும் டாக்டர், இந்த உடலில் இருந்துட்டேன், 70 வயசு இருந்துட்டேன், 80 வயசு இருந்துட்டேன், போதும் விட்டுருங்க, அப்படியே இருந்து ஒரு அளவுக்கு உயிரோடு இருக்காருன்னு கொஞ்சம் அப்படி இருக்காலும் பாருங்கள், மற்றபடி இன்னும் பெருசாக பண்ணாதுங்க சொல்ல வருதா? நமக்கு வரலையே. அப்படி இருந்து ஏதாவது சுகம் கிடைக்காதா என்று தான் மனம் இயங்குகின்றது. ஆக இந்த ஒரு யூனிட் சுகம், இதை வைத்து உபனிஷத்து எப்படி டெவலப் செய்ய போகின்றது என்றால், ஒருவன் இங்கு சொல்லப்பட்ட உடலுடன் இருந்து இந்த உலகை அனுபவித்தால் ஒரு பங்கு ஆனந்தம் வருகின்றது. ஒரு ஜீவன் கர்ம உபாசனை எல்லாம் செய்து அடுத்த லோகத்திற்கு செல்கின்றான். மனித லோகம் என்றால் இந்த உபாதி அல்லது இந்த உலகம் சொல்லி அர்த்தம். மனித உலகத்தில் இந்த உடலில் இருந்து கொண்டு, மாடு உடல்லையோ வேறு எதுனா மிருகத்து உடலில் இருந்தால் எப்படி இருக்கும், அதனுடைய ஆனந்தத்தை இங்கே சொல்லலை. மனித உடலில் இந்த உலகத்திலிருந்து ஒருவன் பெறுகின்ற உயர்ந்ததொரு அதிகபட்சமான ஆனந்தம் ஒரு மனித ஆனந்தம், மானுஷ ஆனந்தக. மனிதனை தவிர வேறு விதமான லோகங்கள் சாஸ்திரத்தில் பேசப்படுகின்றது இல்லையா? அடுத்த லோகத்தை இந்த உபநிஷத்தை பேசுகின்ற என்ன தெரியுங்களா? மனுஷ்ய கந்தர்வ லோகம் அப்படி சொல்லி பேச போகின்றது. மனுஷ்ய கந்தர்வ லோகம். இந்த கந்தர்வர்கள் என்பவர்கள் ஒரு விதமான ஜீவர்கள். அந்த லோகத்தில் செல்பவர்கள் இந்த லோகத்தை விட மேலான சுகத்தை அனுபவிப்பவர்கள். அவர்களுக்கு நம்மை விட மேலான உடல் கிடைச்சிருக்கு, ஃபைன் டியூன்டு பாடி. ஆமாம், அந்த உடல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போது ஒரு மாட்டுடைய உடலில் அது எப்படி சுகத்தை அனுபவிக்க என்னென்ன உணர்வு இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு அந்த மனசில் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். நாமளே சாதாரணம் சொல்லுவோம், என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயம் என் மனசை பற்றி உங்களுக்கு யாருக்கு தெரியும், என் மனசு உங்களுக்கு எப்படி தெரியும், புரிஞ்சிக்கவே மாட்டேங்க, என் மனசு எனக்குத்தானே தெரியும்னு சொல்கிறோம். அதில் 1000 விதமான கற்பனைகள், 1000 விதமான நியாயங்கள், 1000 விதமான புரிதல்கள் எல்லாம் வைத்து கொண்டு என் மனசு எனக்குத்தானே தெரியும், உங்களுக்கு புரியாதுன்னு சொல்கிறோம். நம்ம மனசு இந்த உடலில் இருக்கும்பொழுது ஒரு மனசு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியல, பேசும்பொழுது உணர்வுகளை பரிமாறி கொள்வது வாய்ப்பு இருக்கும்போது சொன்னால், இன்னொரு ஜீவனுடைய உடலில் இருந்து ஒரு ஆட்டினுடைய உடல்லையோ ஒரு மாட்டினுடைய உடல்லையோ ஏதோ ஒரு மிருகத்தின் உடல்லிருந்து நம்ம என்னத்தை புரிஞ்சிக்க முடியும், அது எப்படி இருக்கு என்பது சும்மா யூகிக்கிறத நினைக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த கந்தர்வ உலகம் சொல்கிற உலகத்தில் அந்த உலகத்தினுடைய சுகங்கள் வேறு விதமானது. அதை அனுபவிப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய உடலும் வேறு விதமான உயர்ந்த உடலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த லோகத்திலிருந்து இந்த லோகத்தை பார்த்தால் என்ன ஆகுமா? அவர்களுக்கு விஷய ஆனந்தத்தில் வைராகியம், ஆனந்தத்தில் என்ன வைராகியம் ஆத்மா ஆனந்தத்தை அடைந்தவர்கள் இருக்கிற ஆனந்தத்தை சொல்வதற்காக வருகின்ற உபனிஷத் ஒரு மனித ஆனந்தத்தை பற்றி சொல்லி, இந்த மனித ஆனந்தத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த உலகத்தை பற்றி கந்தர்வர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்களுக்கு ஒரு மனித ஆனந்தத்தை அனுபவிக்க இந்த மனிதனிடத்தில் இந்த உலகத்தில் இடத்திலும் வைராகியம் இருக்குமா? ஏனென்றால் இதைவிட உயர்ந்த ஆனந்தத்தை அவர்கள் அனுபவித்து கொண்டிருப்பதால். ஒரு தடவை நாரதர் என்ன பண்ணாராம், கதை தான்,
ஒரு பன்றியினுடைய உடலுக்குள்ளே போயிட்டாராம். அதிலே இருந்துட்டு குழந்தையெல்லாம் பெற்று அதிலிருந்து வரத்துக்கு விருப்பம் இல்லையா, அதிலே ஒரு சுகத்தை கண்டுட்டாராம். அது போல காரணம் அந்த சரீரத்தில் அபிமானம். அந்த பன்றி சரீரத்தை பார்த்தா நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கும், ஆனால் அந்த உடலில் இருக்கிற அந்த ஜீவனுக்கு அதில் அவ்வளோ அபிமானம் இருக்கான். ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு ராஜா என்ன பண்ண வேட்டைக்கு போனார். வேட்டைக்கு போகும்போது எல்லாரும் தெரிஞ்ச கதை தான். அவருடைய பரிவாரங்கள் ஒரு புறமாக, இவர் ஒரு வேகமாக ஏதோ ஒன்று விரட்டிக்கிட்டு ஓடி வர்றார். இருட்டாயிடுது. இருட்டின ஒரு தங்கணுமே, இரவில் விலங்குகள் நடமாட்ட அதிகம் இருக்குமே, எங்கே தங்குறது சொல்லி பார்த்தார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்னதாக மினுக்குன்னு ஒரு விளக்கு எரிஞ்சுதான். அந்த இடத்துக்கு போனாராம். போனால் கிட்ட நெருங்க சுற்றி ஒரே துர்நாற்றம். இருந்தாலும் வேறு வழி இல்லை. குரல் கொடுத்தாராம். உள்ளுக்குள்ளே இருந்தாலும் யாராருன்னா உள்ளே வாங்க பேசிக்கலான்னு சொல்லி குரல் வருது. இவர் உள்ளே போகிறார். உள்ளே போனால் ஒரு நடக்க இயலாத ஒரு ஆள் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கார். நான் தான் இந்த நாட்டு ராஜா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன வேணும் உங்களுக்கு கேட்டாவில்ல. நீ ஊருக்கு ராஜாவாக இருக்கலாம், இந்த இடத்துக்கு நான் தான் இப்போ ராஜா, உனக்கு என்ன வேணும் கேட்டார். இல்லை, இந்த ஒரு நைட்டு இங்கே தங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அப்படியா, சரி. ஆனால் காலைல பொழுது வெடிஞ்சவொன்னே போயிடணும். அவர் மனசில் நினச்சாராம். இருக்க சொன்னாடி யார் இந்த துர்நாற்றத்தை சுற்றி இந்த சௌகரியமான இடத்துல இருப்பாங்க, சரி புறப்பட்டுடுவேன்னு சொல்லி சொன்னார். சொன்ன ஒரு பாட்டு, சரி பசி எடுக்குதே சொன்னார். சரி, அங்கே வெளியில் கொஞ்சம் ஜலமெல்லாம் வச்சுருக்கேன், போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க, நம்ம சாப்பிட்லாம். அவர் ஏதோ ஒரு மாவு போட்டு ஏதோ ஒரு கஞ்சி செய்தார். அந்த கஞ்சியை சாப்பிட்ட உடனே அந்த பசியாக இருந்த அந்த ராஜாவுக்கு அப்படி ஒரு தேவாமிர்தமாக இருந்தது போல இருந்தான். பசி நேரத்தை எது கிடைச்சாலும் சரி சாப்பிட்ட உடனே அன்னைக்கெல்லாம் சுற்றி ஆடி வந்ததுனால ஏற்பட களைப்பினால நல்லா தூங்கிட்டார். ராஜா அரண்மனையில் கட்டிலில் அவ்வளோ சுகமாக சௌகரியமாக தூங்குற ராஜா இந்த இடத்துல வெறும் மண் தரையில் ஏதோ ஒரு விரிப்பு கொடுத்துருப்பாரு, அதுவும் இருந்ததா என்ன தெரியல. தூங்கிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே அவர் போகிறதுக்கு மனசு வரலையா. சரி, பொழுது எடிஞ்சிட்டு போங்கன்னார். இல்லை, நான் இன்னொரு நாளைக்கு இருக்கேன், இங்கே இருக்கேன்னு கண்டிஷன் சொல்லிவிட்டு பொழுது எடிஞ்சால் போயிடணும். அவரால் நடக்க முடியாது, சுற்றி அசுத்தம் பண்ணி வச்சுருக்காரு. அப்படி தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். எதுக்காக சொல்கிறோன்னா, எது வேண்டான்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம போய் இருந்து கொண்டு அது வெளியே வர்றதுக்கு மனசு வரல. அதே போல் இந்த ஜீவனும் இந்த உடலுக்குள் வந்த பிற்பாடு இந்த உடலிலிருந்து வெளியேறுவதற்கு மனசு வர மாட்டுது. அது எந்த உடலாக இருந்தாலும் சரி, சரீரமாக இருந்தாலும், அது ஆடு சரீரமாக இருந்தாலும் சரி, மாடு சரீரமாக இருந்தாலும் சரி, பன்றி சரீரமாக இருந்தாலும் சரி, அது எந்த சரீரமாக இருந்தாலும் சரி, போகிறதுக்கு மனசு வரல. இந்த உடலிலேயே சௌக்கியமாக இருக்கிறத அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அதுக்காக சாஸ்திரங்கள்லாம் இதனுடைய குறை நிறைகளை எல்லாம் சொல்லி, நீ இது இல்லை, இந்த உடல் நீ இல்லை, இந்த குறைவுடைய உடல் நீ இல்லை, நீ நிறைவான ஆனந்த ஆத்மா என்பதை புரிய வைத்து, இந்த உடல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ ஒரு வீட்டில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறது போல் நீ இந்த உடலில் இருந்துக்கிட்டு இருக்கு, இப்போ மனுஷ உடலில் இருக்கு, அவ்வளோதான். இதிலிருந்து பெற வேண்டிய உயர்ந்த ஒன்று இருக்குது, நீ ஆத்மா என்று புரிந்து கொண்டு இந்த உடலை விட்டு வெளியேறிவிடு. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்கிறதுனால தான் நமக்கு தெரியும். ஆக அடுத்த லோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த லோகத்தில் வைராகியம் இருப்பதனால் அவருடைய சுகம் இங்கு சொல்லப்பட்ட சுகத்தை விட 100 மடங்கு அதிகம் சொல்லப்படுது. இப்படி 100 மடங்காக சொல்லி தேவானந்தம், இந்திரானந்தம், பிருகஸ்பதி ஆனந்தம், அப்புறம் ஹிரண்ய கர்ப்ப ஆனந்தம்லாம் சொல்லி பிரம்மானந்தத்தை சொல்லும் பொழுது அந்த மடங்கு பார்க்கும்போது அவ்வளோ இருக்கிறதா அழகாக சொல்லி, அதுதான் அந்த ஆனந்தத்தை உடையவன் தான் நீ, உடையவன் கூட இல்லை, அந்த ஆனந்தமே நீ. அதுதான் பிரம்மானந்த வள்ளியினுடைய நிறைவாக சொல்ல போகிற விஷயம். இனி இந்த ஆனந்தத்தினுடைய அளவீடுகளை அழகாக சொல்லப் போகின்றது. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிः ஓம்.